ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள் ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அவ செத்து தொலைட்டும், அப்புறம் நான் நம்புறேன். பைரவி ஜோதி பாய்சன் குடிச்சு சூசைட் அட்டன் பண்ணிட்டாமா. பைரவி டாக்டர் மாப்பிளைக்கு எப்படி இருக்கு? ஹீ இஸ் ஆல் ரைட். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பிளட்டு தான் கொஞ்சம் அதிகமாக வேஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர் நாங்க போய் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். பட் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்க. சரிங்க டாக்டர். வாசு இல்லடா இப்படி பண்ணிட்டு. என்னம்மா நடந்துச்சு? எப்படி இப்படி ஆச்சு? நல்லதாமா இருந்தான், என்னாச்சுன்னே தெரியல. அவன் பார்வை, நடவடிக்கை எல்லாமே மாறிடுச்சுமா. பேய் பிடிச்சவன் மாதிரி அவன் கண்ணுல அப்படி ஒரு ஆவேசம். நான் தான் அவனை கொலை பண்ண முயற்சி பண்ண. இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ஏன் அதிர்ச்சி வைத்தியம் இது. இவனை மட்டும் இல்ல, இந்த காதல் துரோகிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு வர எல்லா மாப்பிளையும் கொல்லுவேன். இவனை கட்டினா உயிரே போயிடும்னு பயந்து ஊரே ஓடணும். வாழவும் முடியாம சாகவும் முடியாம இவ தவிக்கணும். ஒரு கட்டத்துல நான் நினைச்ச மாதிரி அவ தற்கொலை பண்ணிட்டு சாவணும். இதான் நான் அவளுக்கு தர தண்டனை. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யார் கண்ணு பட்டு இப்படி நடக்குதோ? நம்ம கையில என்னமா இருக்கு? கடவுள் உசுரை தக்க வச்சிருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷப்படணும். அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. என்னம்மா இந்த நேரத்துல கிளம்புறேன்னா என்னமா அர்த்தம்? இப்பதான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும். இல்லப்பா, எனக்கு இந்த அட்மாஸ்பியரே பிடிக்கல. நான் கிளம்புறேனே. சரி, இப்ப எப்படி போவ நீ? நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன்ப்பா. சார், நான் அந்த வழியா தான் வீட்டுக்கு போறேன். வேணும்னா ஜோதியை நான் ட்ராப் பண்ணட்டுமா? அப்படியா? சரிம்மா, கூட்டு போ. போமா. அம்மா வரேன். ஜாகிரதை. வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அமைதியா இருக்கீங்க. இன்னும் எத்தனை பேரை சாகடிக்க போற? சொல்லு, இன்னும் எத்தனை பேரை சாகடிக்க போற? பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. அவர் மாடியில இருந்து உருண்டு விழுந்ததுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? நீ சொல்ற மாதிரி நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, பின்ன அட்டெம்ப்ட் மர்டர், கொலை முயற்சி. கொலை முயற்சியா? என்ன சொல்றீங்க? எதுக்கு கொலை முயற்சி? உன் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். எனக்கு ஒரு அபூர்வ சக்தி இருக்கு. இறந்து போனவங்க ஆவியா வந்தா என் கண்ணுக்கு தெரிவாங்க, என் கூட பேசுவாங்க. அப்படிதான் உங்க பழைய காதலன் இறந்து போன சுந்தரும் என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. ஜோதி சாக போறா. நான் அவளை வாழ விட மாட்டேன். காதல்ங்கிற பேர்ல சுந்தர சாகடிச்சிட்டேன். இப்ப கல்யாணங்கிற பேர்ல வாசுவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னோட பொய்யான காதல் தான். ஸ்டாப் இட். ஏன் காதல் பொய்யா? நான் ஏமாத்தினா?
சுந்தர் தான் என் உலகம், சுந்தர் தான் என் உயிர், சுந்தர் தான் எனக்கு எல்லாமே நான் நினைச்சேன். என் சுந்தரை இழந்து நான் தவிக்கிற தவிப்பு, படுற வேதனை எல்லாம் எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் சாவுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். நீ ஏமாத்தல, சாவுக்காக காத்துக்கிட்டு இருக்க. சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனா நீ சொல்றது உண்மைனா? நீங்க 2 பேரும் பேசி முடிவெடுத்த மாதிரி 12 மணிக்கு நீங்க 2 பேருமே செத்திருக்கணுமே. நீ சாகலையே, அவன் தானே செத்திருக்கான். அப்போ அவன் சொன்னது தானே நியாயமாப்படுது. என் பக்கம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அன்னைக்கு 2 பேரும் செத்துடலான்னு சொன்னதே நான் தான். போன்ல 2 பேரும் பேசி இத பத்தி ஒரு முடிவு எடுத்தோம். சுந்தர்? யார் இவன் சுந்தர்? அந்த பையன் தானா? இனிமே இந்த போனை உனக்கு வேண்டாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணி தொலைக்கிறேன். பசிக்குதுமா. இருடா, இப்பவே தோசை ஊத்தி கொண்டு வந்துடுறேன். ஜோதி, ஜோதி. ஐயோ, என்னங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. என்னங்க, ஜோதி தூக்க மாட்டிட்டு இருக்காங்க. அவன் இப்படிதாங்க இருக்கா, நம்ம பொண்ணு தூக்க மாட்டிக்கிறாங்க. சீக்கிரம் கதவு தரங்க. ஐயோ, சீக்கிரம் யாராவது வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னமாச்சு? ஜோதி, ஐயோ, சீக்கிரம். என் பையனை காப்பாத்துறீங்க, நான் சாப்பிட விடுங்க. என்ன துரு போடியா நீ? உன்னை போக விட மாட்டேன் நானு. இந்த பார், இவ என்ன டிராமா பண்ணாலும் செய்கிறது யாருங்கிறது நகரக்கூடாதாமா சொல்லு. யாரு நகரக்கூடாது, இங்கே இருங்க. இப்ப சொல்லுங்க, நான் ஏமாத்துக்காரியா? ஏன் காதல் பொய்யா? உயிரோட இருந்து தினம் தினம் இந்த சித்திரவதை அனுபவிக்கிறதோட ஒரேடியா போய் சாகிறதே ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை தான் சுந்தர் வாங்கிட்டு வந்திருக்கான். அதான் எந்த கஷ்டத்தையுமே அனுபவிக்காம அவன் பாட்டுக்கு நிம்மதியா போய் சேர்ந்துட்டான். ஆனா நான் காதலிச்சவன மறக்கவும் முடியாம அவன் என்னாலதான் செத்தாங்கிற குற்ற உணர்ச்சியோட இந்த கல்யாணத்துக்கு என்னால ஒத்துக்கவும் முடியல. இது எப்படி இருக்குன்னு தெரியுமா பைரவி? நரகம் மாதிரி இருக்கு. இந்த நரகத்தை தான் நான் தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நோ நோ, இதை நான் நம்ப மாட்டேன். காதலிச்சவங்கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தற்கொலைங்கிற டிராமா வாடினவாவ நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். நீ எமோஷனல்ல பேசுற. எமோஷனல் தான், எமோஷனல் தான். இந்த உலகத்துல எல்லாமே எமோஷன்ஸ் தான். அழும்போது சிரிக்க முடியாது, சிரிக்கும் போது அழ முடியாது. ஆனா மனசை விட்டு அழும்போதும் சிரிக்கும் போதும் கண்ணில இருந்து கண்ணீர் வரும். அதுதான் எமோஷன்ஸ், அதுதான் வாழ்க்கை. அப்ப எப்படிதான் நம்புவேன்? சாவட்டும், அவ செத்து தொலைட்டும், அப்புறம் நான் நம்புறேன். ஹலோ பைரவி, ஜோதி பாய்சன் குடிச்சு சூசைட் அட்டன் பண்ணிட்டாமா. ஹாஸ்பிட்டல் இருக்கா, சீரியஸ் கண்டிஷனா. நான் உடனே வரேன். என்ன? சாகட்டும், நம்புறேன்னு சொன்னேல்ல. ஜோதி இப்ப சாகுற நிலைமையில தான் இருக்கா. தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா. இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலனா என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வா, அப்பவாவது நம்பு.
பைரவி, என் பொண்ணோட நிலைமைய பாத்தியா அம்மா? அழாதீங்க சார், நல்லதுதான் நடக்கும். ஜோதி கண்டிப்பா பொழைச்சுப்பா. இல்ல பைரவி, அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கைவிட்டு போய்கிட்டே இருக்குப்பா. டாக்டர் சொல்லிட்டாருப்பா, குடிச்ச விஷம் உடம்பு முழுக்க பரவிடுச்சா. இன்னும் 24 மணி நேரம் கழிச்சு தான் எதுவுமே சொல்ல முடியுமா. இப்பயாவது நம்புறியா? இப்போ உனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. இப்பதான் புரியுது, உண்மையா நீ அவளை காதலிக்கல, அவதான் உன்னை உண்மையா காதலிச்சிருக்கா. நீ நினைச்ச மாதிரி அவ தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டா. டாக்டரும் எங்களுக்கு ஆறுதலா எந்த நியூஸும் சொல்லல. எல்லாமே உனக்கு சாதகமா தான் இருக்கு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? போ, நீயாவது சந்தோஷமா இரு. நான் வரேன். பைரவி, என் ஜோதி பொழைக்கணும், நல்லா வாழணும், நல்லா இருக்கணும். நான் வாழ முடியாத வாழ்க்கைய அவ வாழணும். டூ லேட் சுந்தர், டூ லேட். இனி யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. பைரவி, அப்படிலாம் சொல்லாத. டாக்டரே கடவுளால தான் காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டாரு. இனி அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். பாத்து இப்பதாம்மா நான் சந்தோஷமா இருக்கேன். ஆத்தா, சீலக்காரி தாயே, என் பிள்ளைய காப்பாத்திட்டம்மா. நான் வேண்டிக்கிட்டபடி ஒட்டை அடிச்சு கடா வெட்டுறம்மா. ஜோதி, இந்த அப்பா உன்னை நிறைய கொடுமை பண்ணிட்டம்மா. உன் சந்தோஷத்தை விட என் சந்தோஷத்தை முக்கியம்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிருமா. என்ன பெத்து வளர்த்த நீங்க நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சிருப்பீங்க. என் நல்லதுல என்னை விட உங்களுக்கு தான் பாக்குற அதிகம். இதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த மாதிரி செஞ்சது ஏன் தப்புதான்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா அம்மாவை விட நமக்கு நல்லது நினைக்கிறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. ஆனா மனசார ஒருத்தரை காதலிச்சுட்ட. என் மனசு முழுக்க சுந்தர் தான்ப்பா இருக்காரு. என்னால அவரை மறக்க முடியலப்பா. அவரை தூக்கி போட்டுட்டு மனசார வேற ஒருத்தரை ஏத்துக்க முடியலப்பா. அப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. நான் இப்படியே உங்க பொண்ணாவே இருந்துடுறேன். ப்ளீஸ் பா. ஜோதி, நீ இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு சுந்தரோட உண்மையான வேண்டுதலும் ஒரு காரணம். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் சுந்தரோட ஆத்மா சாந்தி அடையும். நான் தான் நம்ப மாட்டேன். ஏன் சுந்தர் அப்படி சொல்ல மாட்டாரு? இல்ல, சுந்தர் என் பக்கத்துல தான் இருக்காரு. அவர் சொன்னதுதான் நான் உன்கிட்ட சொன்னேன். இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணுங்கிறதுக்கு தான் நீங்க இப்படி டிராமா போடுறீங்க.
சுந்தர் 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 என்ன விட்டு போயிடாதீங்க சுந்தர். சுந்தர் இங்க இருங்க, என் கூடவே இருங்க சுந்தர். ச்சே, உண்மையான காதல புரிஞ்சுக்க முடியலையே. என்னாச்சு பைரவி? சுந்தர் தொடர உணர்வே எனக்கு இல்லையே. சுந்தர் எங்க? அவர் அழறாரு. ஏன்? பைரவி, எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை நிறைவேற்றி வைக்க முடியுமான்னு கேளுங்க. அவரோட ஆசைய நிறைவேற்ற முடியுமான்னு கேக்குறாரு. என்ன ஆசை? பைரவி, ஒரு பேப்பர் பேனா கொடுங்க. இந்தா, இத நீயே படிச்சு பாரு. ஜோதி, நீ கல்யாணம் செஞ்சுக்கணும், அதுதான் என் ஆசை. நிறைவேற்றுவியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சுந்தர். உனக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் சுந்தர். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமிம் சுபஹே தொம் ஜீவ சரதாம் சதம். மாங்கல்யதாரணோ சுபமுகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து. சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜம் ஆஜுஷேவேந்திரஜே பிரதிஷ்டதி. தனம் தானியம் பசும் பகவத்ரு லாபம். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.